நெய்வேலியில் வீடு பூந்து கொள்ளையடித்த வாலிபரை கைது செஞ்ச போலீஸார் அவர்கிட்ட 27 சவரன் தங்க நகையை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அவரோட சேர்ந்து கொள்ளையடித்த மற்றொரு நபரை தேடிட்டு வராங்க. கடலூர் மாவட்டம் நெய்வேலி வடகுத்து என்ஜிவி நகரை சேர்ந்த வெற்றி செல்வம்ங்கிறவர் திருமண நிகழ்ச்சி, வளகாப்பு, சுப நிகழ்ச்சி, மேட அலங்கார தொழில் செஞ்சுட்டு வராரு. இவர் கடந்த மாதம் 25ஆம் தேதி குடும்பத்தோட வெளியே சென்று மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது வீட்டோட கதவு உடைக்கப்பட்டிருந்தது. அப்போ வீட்டில் இருந்த சுமார் 60 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டதும் தெரிய வந்தது. நெய்வேலி டவுன்ஷிப் போலீஸ் கிட்ட வெற்றி செல்வம் புகார் கொடுத்திருக்காரு. புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செஞ்ச போலீஸார் விசாரணை மேற்கொண்டு வந்திருக்காங்க. இந்நிலையில நெய்வேலி டவுன்ஷிப் ஆய்வாளர் சுதாகர் நெய்வேலி ஆர்சி கேட் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் போது அந்த இடத்துல சந்தேகம் படும்படியா நின்றுட்டு இந்த நபர்கிட்ட விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அந்த நபர் முன்னுக்கு முன்னால் பதில் சொன்னதுனால அவரை காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் புவனகிரி அருகே இருக்கிற எல்லைக்குடி கிராமத்தை சேர்ந்த ராஜசேகருங்கிறதும் அவர் பூவகம் கிராமத்தை சேர்ந்த மாரிங்கிறவரோட இணைஞ்சு இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. பாதிரி குப்பத்தில் இருக்கிற பெரியம்மா வீட்டில் இந்த 27 சவரன் நகையை பறிமுதல் செஞ்ச போலீசார் ராஜசேகர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு அடிச்சிருக்காங்க. அதனை தொடர்ந்து தலைமறைவாக இருக்கிற மாரியை போலீசார் தேடிட்டு வராங்க. இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி ETV சேனலை தவறாமல் பார்க்கவும்.